नेक्स्ट श्लोकम श्लोका नंबर 10 मयाध्यक्षेण प्रकृतिः सूयते सचराचरम् हेतुनानेन कौन्तेय जगद्विपरिवर्तते. ஸோ இங்கே வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அகம் சாட்சிஹி அப்படிங்கிறதை சொல்கிறேன். சாட்சி பாவகா இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஸ்லோகம் மூலமாக ப்ரெசென்ட் பண்ணுறார். அப்போ எதோடையும் அசோசியேட் ஆகாமல் எல்லாத்துலேருந்தும் என்னை டிட்டாச் பண்ணிண்டு அப்படின்னா எந்த விதமான அபிமானமும் இல்லாமல், அபிமானம்னா ஐடென்டிஃபிகேஷன் அர்த்தம், எந்த விதமான ஐடென்டிஃபிகேஷனும் இல்லாமல் சாட்சியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஹே அர்ஜுனா, நான் வந்து எந்த ஆக்ஷனும் என்னோடய சைடுலேருந்து பண்ணுறது இல்லை, எந்த முயற்சியும் போட்டு நான் எந்த ஒரு ஆக்ஷனும், இப்போ க்ரியேஷன் அப்படிங்கிறது என்னோடய முயற்சியில் ஏற்படுற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னா என்ன பண்ணி ஆகணும், நம்மளோட வில்லு அதில் இருக்கணும் இல்லையா, இந்த ஃப்ரீ வில்லை நாம் வந்து எம்ஃபசைஸ் பண்ணி ஆகணும், எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். ஆனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து என்னோடய வில்லை யூஸ் பண்ணி எதையும் இங்கே பண்ணலை அப்படின்னா என்ன சொல்ல வரார், ஜஸ்ட்டு என்னோட மியர் ப்ரெசன்ஸில் எல்லாமே வந்து நடக்கிறது. மயா அத்தியக்ஷேன, என்னுடைய முன்னிலையில் அப்படின்னு அர்த்தம். என்னோட ப்ரெசன்ஸில் நான் வந்து ஒரு ப்ரிசைடிங் பிரின்சிபலாக இருக்கேன். எப்படி உடனே எந்த எக்ஸாம்பிளில் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும், இந்த லைட்டு ஹால் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போது லைட் என்ன பண்ணுறது, லைட்டு ஹால் முழுக்க இருக்குது இல்லையா, ஹால் முழுக்க லைட் வந்து பரிவேடு பண்ணுறது. ஹாலில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் லைட்டு தான் இப்போ நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. நடக்கிற அத்தனை ஆக்ஷன்ஸையும் லைட் வந்து பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. இப்போது நடக்கிற அத்தனை ஆக்ஷனுக்கும் லைட்டு ஹெல்ப் பண்ணுறது. கரெக்டாக? எப்படி ஹெல்ப் பண்ணுறது, ஜஸ்ட் பை கிவிங் இட்ஸ் ப்ரெசன்ஸ். லைட்டோடைய ப்ரெசன்ஸில் எல்லா ஆக்ஷனும் இங்கே நடக்கிறது. லைட்டு எந்தாவது ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா, எந்த ஆக்ஷன்லேயும் லைட்டு பார்ட்டிசிபேட் பண்ணல. சரி, லைட் இல்லைன்னா ஆக்ஷன்ஸ் நடக்குமா? லைட் இல்லைன்னா எந்த ஆக்ஷனும் நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. இப்போ லைட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் லைட்டு ஏதாவது ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதான்னு கேட்டால் லைட் எந்த ஆக்ஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ இங்கே ஆக்ஷன் நடக்கிறதுனா குட் ஆக்ஷனும் நடக்கலாம், பேட் ஆக்ஷனும் நடக்கலாம். இப்போ லைட்டுக்கு நம்ம அதுக்கு நீ குட் ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க உனக்கு பரிசு, பேட் ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்லாம் நம்ம வந்து லைட்டை பனிஷ் பண்ண முடியுமா அப்படின்னா, ஏன்னா லைட் அதில் இன்வால்வ் ஆகவே இல்லை. ஆனால் லைட் இல்லாமல் எந்த ஆக்ஷனும் பாசிபிளும் இல்லை. அப்போ லைட் இப்போ எப்படி இருக்குன்னா சாட்சியாக எல்லா ஆக்ஷன்ஸுக்கும் அது இப்போ சாட்சியாக இருக்குது. லைட்டுடைய முன்னிலையில் எல்லாமே இப்போது நடக்கிறது. ஸோ லைட்டோட ப்ரெசன்ஸில் லைட்டோட இன்வால்மெண்ட் இல்லாமல் எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் நடக்கிறது. அப்போ லைட்டுக்கு கர்ம பலம் ஏற்படுமா? இதுக்கு பேர் சாட்சி பாவா. இப்போ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், என்னோட ப்ரெசன்ஸில் மயா அத்தியக்ஷேன, என்னோட ப்ரெசன்ஸில் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அப்போ என்னோட ப்ரெசன்ஸில் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் வந்து எந்த பிரகிருத்தியை மென்ஷன் பண்ணுறாருங்க, பரா பிரகிருத்தியை மென்ஷன் பண்ணுறார். கிருஷ்ணருடைய சரீரத்தை இங்கே மென்ஷன் பண்ணல. ஏன்னா கிருஷ்ணருடைய சரீரம் அபரா பிரகிருதிக்கு கீழே வந்துடும். ஏன்னா அந்த பரா பிரகிருதி தான் எப்படிப்பட்டது,
அவ்யக்தம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதிஷ்டானம், அந்த ஸ்வரூபத்தை தான் இங்கே மயா அப்படின்னு அந்த வார்த்தை மூலமாக சொல்கிறேன். என்னுடைய பராபிரகிருதி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், எதோடையும் அது அசோசியேட் ஆகிறது இல்லை. பட் என்னுடைய பராபிரகிருதியுடைய ப்ரெசன்ஸில் எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் நடக்கிறது. இப்போ வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி எக்ஸாம்பிளையும் நாம் எடுத்துக்கலாம். இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லா கேட்ஜெட்ஸும் ரன் ஆகணுன்னா எலக்ட்ரிசிட்டி தேவை, கரெக்டாக? இப்போது ஃபேன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஏசி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மிக்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கிரைண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிசிட்டி, அது போய் மிக்சி கிட்ட மிக்சி நீ சுற்று அப்படின்னு சொல்லுமா? இல்லைன்னா அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஏசியில் போய் நீ வந்து சில்லுன்னு காற்று கொடு அப்படின்னு போய் கரண்ட்டு போய் வந்து அதுக்கு சொல்லுமா? இப்போ கரண்ட்டு ஒன்று தான், ஆனால் அந்த கேட்ஜெட்டில் இன்பில்ட்டாக அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ இட் இஸ் இன்பில்ட். ஃபேனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? சுற்றுறதுக்கான கெப்பாசிட்டி ஆல்ரெடி இன்பில்ட். ஆனால் ஃபேனுனால் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியாது. அப்போ எலக்ட்ரிசிட்டி ஃபேனை வந்து சுற்ற சொல்லலை, ஃபேனுக்கு ஆல்ரெடி இன்பில்ட் கெப்பாசிட்டி இருக்குது. பட் எலக்ட்ரிசிட்டியோட ப்ரெசன்ஸில் ஃபேனு அதனுடைய வேலையை பண்ணுறது. பஷ்யன், ஷ்ருண்வன், ஸ்பிருஷன், ஜிக்ரன், கண்ணுக்கு பார்க்கிற சக்தி இருக்குது. இப்போ ஆத்மாவோட ப்ரெசன்ஸில் கண்ணு எதையோ பார்க்கறது, காதுக்கு கேட்குற சக்தி இருக்குது. ஆத்மாவோட ப்ரெசன்ஸில் காது நிறைய சப்தங்களை கேட்கறது. அப்போ ஆத்மா என்னவா இருக்குது இந்த இடத்துல? எந்த ஆக்ஷன்லேயும் இன்வால்வ் ஆகலை, ஆனால் சாட்சியாக இருக்குது, விட்னஸ் பண்ணுறது. ஸோ பகவான் வந்து அது மாதிரி தான் நான் இருக்கேன், நான் எந்த ஆக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகிறது இல்லை. கான்ஷியஸ்னஸ் ஆகிய எனக்கும் எந்த ஆக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கே வந்து ஒரு கிரிமினல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கிரிமினல்னு ஏன் அவனை சொல்கிறோம்? கிரிமினலாக இருக்கிறதுனால. ஓகே, கிரிமினல் தாட்ஸு அண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லலாம் அவன் ஈடுபடுறதுனால அவனை வந்து நம்ம கிரிமினல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பகவான் எங்கே இருக்கிறார்? எல்லா இடத்துலையும் இருக்கிறார். உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், அந்த கிரிமினலிலும் பகவான் இருக்கார். அப்போ பகவான் அந்த கிரிமினல்லையும், அந்த கிரிமினலுடைய சரீரத்துலேயும் பகவான் இருக்கார்னா, ஏன் பகவான் அவனை மட்டும் தப்பு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறார்? இப்படி கேட்டால், ஏன் ஃபேனு சுற்றுறது, ஏசி ஏன் சில்லுன்னு காற்று கொடுக்கறது, ஏன் வந்து கிரைண்டரை வந்து இப்படி அரைக்கிறது அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த கேள்விக்கான ஆன்சர். அப்போ பகவான் எப்படி இருக்கார்? எல்லாருக்குள்ளேயும் சாட்சியாக இருக்கார். அவளுக்குள்ளே என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டி வந்து வெளிப்படுறது. அப்போ கிரிமினலுக்குள்ளே வந்து அந்த கிரிமினல் தாட்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான மைண்ட் இருக்குது அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவார்? சாட்சியாக அதை வந்து விட்னஸ் பண்ணுவார். பகவான் யாரையும் வந்து உனக்கு வந்து கெட்ட தாட்டாக வரட்டும், உனக்கு நல்ல தாட்டாக வரட்டும், அப்படியெல்லாம் பகவானால் வந்து இந்த மாதிரி நம்ம பார்ப்போம்ல வீட்டில் பார்ஷியாலிட்டி, அந்த மாதிரிலாம் பகவானுக்கு பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு தெரியாது. அவர் வந்து சாட்சியாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவைலபிளாக இருக்கார். ஸோ ஹேத்துனா அனேன, ஸோ என்னுடைய நியர் ப்ரெசன்ஸில் இந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறது, ரிசால்வ் ஆகிறது. அப்போ இது வந்து ஒரு பகவான் வந்து எப்படி இதை என்ஜாய் பண்ணுறாருன்னா, ஒரு ட்ராமா மாதிரி இதை என்ஜாய் பண்ணுறார். நம்ம எப்படி கனவை என்ஜாய் பண்ணுறோமோ அது மாதிரி பகவான் வந்து இந்த க்ரியேஷன் அண்ட் ரிசல்யூஷனை வந்து ஒரு ட்ராமா மாதிரி
என்ஜாய் பண்ணுறார். ஸோ அனேன ஹேத்துனா காரணம் அப்படின்னு அர்த்தம். ஜகத் விபரிவர்த்ததே, இந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிறது, சுழல்கிறது, மூவ் ஆகுது. ஏன்னா எல்லாமே வந்து இப்போ எப்படி இருக்குது, ஒரு ஆட்டம் எடுத்துட்டா கூட அந்த ஆட்டம் கூட இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆட்டம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா? ஆட்டம் வந்து அவ்வளோ வேகமாக ஸ்பீடாக வந்து இப்போது மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தா எப்படி தெரியறது நமக்கு, ஸ்டேஷனரியாக தெரியறது. இப்போ பூமியே எப்படி இருக்கு, வேகமாக சுற்றின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜகத் விபரிவர்த்ததே அப்படின்னா இட் இஸ் ரிவால்விங். ஸோ எல்லாமே என்னோடய ப்ரெசன்ஸில் இது எல்லாமே வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார்.